நான் ஒரு சினிமா ஒன்று பார்த்தேன். அந்த சினிமாவில் ஒரே ஒரு பெண்ணோட பொறுப்பற்றத்தனம் அந்த இன்னொருத்தரோட குடும்பத்தை எப்படி அழிக்குது. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பொறுப்பற்ற தனத்தினால் ஒருவர் இறந்து போகிறார். அந்த குடும்பம் எப்படி பாதிக்குது. யாரோ ஒருவர் பொறுப்பற்ற ஒரு செயலை செய்யும்போது எங்கேயோ ஒரு செயல் இன்னொரு குடும்பத்தை எப்படி அடியோட பாதிச்சு அவங்கள இறந்து போய் அந்த குடும்பம் நிலை தடுமாறக்கூடிய ஒரு நிலைக்கு வருது அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். அப்போ இந்த வேலை செய்யக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லாமல் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வேலை செய்கிறவங்கள 4 வகையாக நம்ம பார்க்கும்போதே நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் உற்று நோக்குனீங்க அப்படின்னா 4 வகைக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, மணி இந்த நேரத்துக்கு வருவார், அந்த நேரத்துக்கு போயிடுவார். இடையில என்ன வேலை செஞ்சோங்கிறது அவருக்கு முக்கியம் கிடையாது. இத்தனை மணிக்கு நான் வந்தேன், இவ்வளோ நேரம் நான் இருந்தேன், நான் போயிட்டேன். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க ஒரு வகை இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்குகிற சம்பளம் நிறையா இருக்கும், செய்கிற வேலை குறைச்சலாக இருக்கும். இவங்கெல்லாம் கடன்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்கெல்லாம் கடனாளிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த வேலைக்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்குமே அவங்க கடன்காரர்களாக இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே கடன்லேயே வாழ்ந்து கடன்லேயே போயிடும் அவங்களோட வாழ்க்கை. அதாவது வாங்குகிற ஊதியத்துக்கு ஏற்ப வேலை பண்ணாமல் ஊதியத்தை எவ்வளோ வாங்குகிறோமோ அதை விட குறைச்சலாக வேலை செய்யறது. அந்த வேலையில் ஒரு முழுமை இருக்காது, ஒரு ஈடுபாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. காமா சோமான்னு ஒரு வேலையை செஞ்சு தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட வேண்டியது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கு மட்டும் வேலை செய்வாங்க. அதை விட கூட ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்க வேலை செய்யறதுக்கு. என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் வீட்டில் எத்தனை பாத்திரம் வரும் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பாத்திரம் வரும்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்களோட வீட்டு சாமான்லாம் போடுறீங்கல்ல, எத்தனை சாமான் போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்க இது ஒரு கரண்டின்னா கூட ஒரு 10 கரண்டி விழாதா, ஒரு 10 டம்ளர் விழாதா, அப்போ அதுவே 20 ஆயிடுச்சு, அப்புறம் மற்ற பாத்திரங்கள்லாம் எப்படி அப்படின்னோன்னா அந்த அம்மா சாமான எண்ணிக்கை கேட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு புரியலை. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது, இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறவர்களை மட்டும்தான் இவர்கள் குறிவைத்து கொண்டு பேசுவார்கள். எத்தனையோ பேர் பெரிய பெரிய வேலைகளிலே இருந்து ஏமாற்றி கொண்டிருப்பார்கள், அவர்களை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை, அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அந்த மாதிரி வாங்குகிற காசுக்கு மட்டும் உழைக்கிறது, அதுக்கு மேலே ஒரு இத்தனை கூட செய்ய மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்குகிற சம்பளத்தை தாண்டி உழைக்கக்கூடியவர்கள். ஆசிரியர்கள், எவ்வளவோ ஆசிரியர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த 4 நான் இப்போ சொன்ன 4 வகையிலையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, அலுவலக பணியாளர்கள் இருக்காங்க, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. இந்த சம்பளத்தையும் தாண்டி நேரத்தையும் தாண்டி தங்களை அதற்குள் இணைத்து கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் நன்கொடையாளர்கள். அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்கள். அவங்க மிக சீக்கிரம் முதலாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. இதை நான் அந்த திரைப்படத்தோட பார்த்தேன். இந்த திரைப்படத்தில் ஒரு லேப் ஒன்று இருக்கும். அந்த லேபுக்கு நிறைய பேர் டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க, பரிசோதனை பண்ணி அதுக்கான அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மிக பிரபலமான ஒரு லேபு தான் அது, அந்த பரிசோதனை கூடம். அங்கே ஒரு 4-5 பேர் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்காக வருவாங்க. ஏன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னா ஹெச்ஐவி டெஸ்ட்டு இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலையில் வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள், கவலைகள். ஒருத்தர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார், ஒருத்தன் விபத்தில் போயிடுவான், அடிபட்டு போயிடுவான், அவன் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும், இவருக்கும் கீறி கிழிசல் வந்திருக்கும், அங்கங்கே மோதி இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், அவனை இழுத்து போட்டுட்டு போவார், அவனோட ரத்தம் இவர் உடம்புக்குள்ளார ஏறிடும். அதனால் அவருக்கு ஒரு அச்சம் வரும். இந்த மாதிரி நல்ல விதமாகவும் ஹெச்ஐவி பரவுறதுக்கு வேலை இருக்குன்னு அந்த திரைப்படத்தில் எப்படியெல்லாம் ஹெச்ஐவி பரவும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வாக எல்லா செய்தியும் சொல்கிறாங்க. அது விழிப்புணர்வு படமாகவும் தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த
ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த லேப் என்ன பண்ணுமா, சாயங்காலம் தான் கொடுக்குமா அந்த ரிசல்ட்டை. ஆனால் அதை உடனடியாக கொடுக்க முடியுமா, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி காக்க வச்சு கொடுக்கறது அவங்களோட இயல்பம். இது ஒரு நிலை ஆயிடுச்சுங்களா? அந்த நிலையால் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரிசல்ட்டு பார்க்குறோம், 1 மணி நேரத்தில் அந்த ரிசல்ட் வந்துடுதுன்னா 1 மணி நேரம் கழித்து அதை கொடுத்து அனுப்பிடலாம். ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம் அந்த லேபில் ஒன்று. இன்னொன்று, அந்த லேபில் ஒரு பொண்ணு வேலை பண்ணுவாள். அவளுக்கு குடும்பத்தில் கஷ்டம், வாடகை கொடுக்க முடியாது, வீட்டில் பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு ஃபோன் மேலே ஃபோனு வந்துக்கிட்டே இருக்கும். அவளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. ஆனால் அந்த லேபை வச்சிருக்கிறவர் நல்ல கவனமாக அந்த லேபை நடத்துகிறார். அதில் வேலை செய்யறதுக்கு இந்த பொண்ணு இருக்கிறவளை தொணன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த பொண்ணை கொண்டு போய் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பொண்ணை இந்த மாதிரி பணம் கொடுன்னு கேட்டோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காலையில் லேபு மூடிடுவாங்க. திரும்ப என்னமோ சாயங்காலம்தான் இந்த ஹெச்ஐவிக்காக 6 பேர் காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி ரிசல்ட் வந்துடுமோ அப்படின்னுட்டு அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி வரும்பொழுது சாயங்காலத்துக்குள்ளார இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. அதனால் என்ன அந்த ரிசல்ட்டோட முடிவு என்ன, அந்த பரிசோதனையின் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வரும். எல்லாரும் போய் ஒரு பையனை அனுப்புவாங்க. அவன் போய் கேட்பான், என்ன எங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, பணம் கொடுன்னு சொல்லிடுவான். பணம் கொடுத்தா நான் சொல்லிடுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற வேற ஒருத்தரை இவ எப்படியாவது அவர்கிட்ட போய் எதையாவது பேசி அதை கொண்டு கொடுத்துடலான்னு அவளுக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா அந்த கடனை அடைக்கணும். அந்த கடனை அடைப்பதற்காக எதையாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவள் முடிவு பண்ணி பணம் வேணும்னு கேட்டுருவாள். உடனே இவன் போய் எல்லார்கிட்டையும் பணம் 1000 ரூபாயா வெள்ளத்துக்கு எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு அவகிட்ட கொண்டு போய் கொடுப்பான். அவள் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அந்த பணத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருவான். அவனும் அந்த பணத்தை கையில் வாங்கிடுவான். வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ரிசல்ட்டை எடுக்க முடியாது. ஏன்னா அதை அந்த லேபை வச்சு நடத்தக்கூடியவர் ரொம்ப கவனமாக இருப்பார். அவங்கவுங்க இடத்துல தான் இருக்கணும், இடம் மாதிரியெல்லாம் வரக்கூடாது, தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருப்பார் அந்த முதலாளி. ஆனால் அங்கே வேலை செய்கிற இந்த பொண்ணு போய் கேட்ட உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு அந்த லஞ்சம் வாங்கின பணம் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்க மாட்டா. கொஞ்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ரிசல்ட்டை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுவா. அவன் ரிசல்ட்டை அவனால் பார்க்கவே முடியாது. ஏதோ அப்படி இப்படி நின்றுட்டு என்ன சொல்லிடுவா, ரிசல்ட் வந்துட்டுது, ஒருத்தருக்கு தான் ஹெச்ஐவி, ஆனால் அது யாருன்னு சொல்ல மாட்டா. அப்போ இந்த எல்லாரும் பயந்து போய் அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு நமக்கே பரபரப்பாக இருக்கும், பாவமாக இருக்கும் பாருங்க. யாருன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடும். லேபு மறுபடியும் திறந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆளாக வாங்கிட்டு போகிறவர் திறந்து பார்ப்பார். எனக்கு இல்லை அப்படின்னு ஒரே ஆனந்தமாக. அரசியல்வாதியிலேருந்து எல்லாரும் இருப்பாங்க அதில். அடிமட்டத்திலேருந்து உயர்மட்டம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கான். அந்த மாதிரி அரசியல்வாதியே தப்பிச்சு போயிடுவான். அது மாதிரி பணக்காரன் ஒருத்தன் தப்பிச்சு போயிடுவான், கல்லூரி மாணவி தப்பிச்சு போயிடுவான். இப்படியே ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க. எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு 2 பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கும். அவருக்கு பெரிய குடும்பஸ்தர். வந்ததுலேருந்து ஒரே பரபரப்பில் இருப்பார். அவர் தெரியாமல் நடந்த ஒரு தப்பு ஒன்று, அதில் அவர் பயந்து போய் தான் டெஸ்ட்டுக்கு கொடுக்க வந்திருப்பார். அவர் அப்படியே உட்காந்துருப்பார். ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆள் நானாக தானே இருக்கணும் அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது அந்த டெஸ்ட் பண்ண ஆள் பக்கத்தில் ஓடி நான் தான் உனக்கு ரிசல்ட்டு கொடுக்கலையே, நீ என்ன பண்ண, அந்த பணத்தை வாங்கினியே என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன், ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணிட்டேன், யாருக்குமே ஆனால் ஹெச்ஐவியே இல்லை அப்படின்னு அந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சுது. ஆனால் நான் அந்த மாதிரி சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பணத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாள். இவருக்கு மட்டும் அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருப்பாரு. ஒரு நம்பரை கூப்பிட்டு கேட்பாங்க. கடைசியில் அவர்
எழுந்திருக்கவே மாட்டார், செத்தே போயிடுவார். அப்போது இந்த பொண்ணோட பொறுப்பற்றத்தனம் இது எதுக்காகன்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த திரைப்படம் ஹெச்ஐவி விழிப்புணர்வு மட்டும் இல்லை. ஒரே ஒரு பொண்ணு செய்யக்கூடிய தவறு அவர் செத்து போயிடுறாரு. அவருக்கு 2 பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்குது, குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்படி தத்தளிச்சு போகும், எப்படி தடுமாறி என்ன செய்ய போகிறாங்க தெரியவே தெரியாது. அவர் கடைசியில் இறந்து போயிடுற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் அது ஒரு சாதாரண ஒரு வேலையாக கூட இருக்கலாம். அந்த வேலையை பொறுப்பாக நம்ம செய்யும்போது எப்படி அது நல்லதாக இருக்கும். பொறுப்பு இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தில் பொறுப்பு இல்லாமல் தெளிவான பதில் அவளுக்கு தெரியாமையே ஒரு பொய்யான ஒரு பதிலை சொல்லி ஒரு குடும்பத்தையே அழிச்சிடுறாளே அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எந்த வேலை செய்தாலும் அதை ரொம்ப பொறுப்பாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இளைஞர்களோட கடமை. அந்த படத்தை ரொம்ப பேர் பார்த்துப்பதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த படம் அவ்வளோ மெதுவாக போகுது. அதில் ஒரு சண்டை கிடையாது, ஒரு ஆபாச காட்சி கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரு கூத்து கும்மாளம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி படங்கள் தான் இப்போல்லாம் யாரும் பார்க்குறதும் கிடையாது. இந்த படம் விழிப்புணர்வு படம். இது அவ்வளவு நல்ல படம். படத்தோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா? சம்டைம்ஸ் அப்படிங்கிறது தான். அதனால் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நிறைய செய்திகள் உங்களுக்காக.